ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டுடைய நியமங்கள் சரியானவையாய், நியாயமானவையாய், நேர்மையானவாய் இருக்கிறபடினால்தான் நம் இதயத்தை அது மகிழ்விக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எரேமியா சொல்லுகிறார். எரேமியா 15:16, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கண்டேன், அதை உட்கொண்டேன், என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. ஏனெனில் ஆண்டுடைய வார்த்தைகள் ஆவி உயிருமா இருக்குன்னு சொல்லி இயேசு பெருமான் யோவான் 6:63 வாசிக்கிறான், சொல்லுகிறார். இதைத்தான் பேதுரு கேட்டு விசுவாச அறிக்கை செய்கிறார். யோவான் நற்செய்தி 6:68, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய, மகிழ்வு தரக்கூடிய, நிறைவை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஆவியின் உள்ளாழத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது என்றெல்லாம் சொல்லி நாம் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். காரணம் என்ன? அது நாம் இதயத்தை மகிழ்விப்பதற்காக இவ்விதமான பயணங்களே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தை செய்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரியான, நியாயமான, நேர்மையான இதனுடைய வார்த்தையை கேட்போம், பார்ப்போம், படிப்போம், தியானிப்போம், இதயத்தில் சுமப்போம், அதன்படி நடப்போம். அதனால் இதயத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.